எட சின்ன என்ன முருகன் சொல்லுங்க. நான் உன்னை ஒரு விஷயம் கொண்டு வச்சேன். நான் என்ன விஷயம்? இல்லைடா இப்படியே நாங்கள் ஒரு பக்கத்தால் கனடா போகிறாங்க, ஒரு பக்கத்தால் இப்போ ஒரே இந்த படிப்பு கொண்டு போகிறாங்க விசா எடுத்துக்கொண்டு. இப்போ ஃபுல்லாக எல்லாரும் வெளிநாடு. உனக்கு மாதிரி இருக்கிறது. எனக்கு பெருசா ஒரே ஒரு ஆள் இருக்குது. உண்டு. ஏன்னா தெரிஞ்சண்டா ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரு திறமை இல்லையா? என்னடா அப்ப என்னமே தான் நீயும் வெளிநாட்டுக்காரா கூட்டம் உடனே என்ன படிச்சவன் பொடியன் என்ன உத்தியோகம் செய்யறான் முந்தி கேட்கிற மாதிரி இப்ப என்ன கேட்கிற? வெளிநாட்டுக்காரன் எத்தனை பொடியல் வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருக்கணும் இதுதானே கேட்குறாங்க. கல்யாணம் பிரச்சனை மூணு பொட்டியில் வாங்கலாம்டா போ. அங்கே போய் கல்யாணம் கட்டேன்ட்டு ஆசைப்பட்டு போதுவள். ஆனா சரியான கஷ்டம் நீ நினைக்கிற மாதிரி இல்லையாங்க. கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். குடும்ப கஷ்டத்துல போகுதுவள். ஆனாடா போனதோட கேட்டால் 4 சிவருக்க போயிருந்தா அழுகுதுவள். அதான் நாங்க பிரச்சனை. அதான் பிரச்சனை. இப்ப என்ன அவங்க வேலையை போடுவாங்க. என்னண்டா இந்த உறவுகளோட இருந்து சகோதரங்களோட இருந்து கூட்டு குடும்பமா இருந்து அம்மா அவன் மச்சான் தெரிஞ்சதுவள். வெளிநாடுகளுக்கு போனோம்னா சிலாக்கள் எல்லாரும் மட்டும் இல்ல, சிலாக்கள் இப்படி ஸ்ட்ரகிள் பண்றாங்களா சிலது கொஞ்சம் கஷ்டப்படுது. சின்ன அங்கே போகணும், இங்கே ஏதோ போவோம். அங்க போனோம்னா இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு என்ன சொன்னா கல்யாணம் கட்டி போறாக்கலண்டா அங்க இப்ப பிள்ளைகள் எல்லாம் பிறந்தா அவங்கள பராமரிக்கிறது இங்க என்ன வீட்டுல மாமன் மஞ்சள் பாத்துட்டு அங்க வந்து எல்லாமே அப்ப அவங்கெல்லாம் செய்யணும். கஷ்டம் தான். அப்ப கஷ்டம். இங்கே ஒண்ணும் தெரியாம தேர்தல் வைக்க தெரியாம இருக்கு. இதுதான் இந்த சொல்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு தேர்தல் வச்சு பழக்கணும், சமைக்க பழக்கணும். சில தாய்மார் புள்ள பாவண்டி போட்டு நோகா வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க போய் அது பாவல அம்மா தேர்தல் ஒன்று போடுங்க எனக்கு முருகனங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து நல்ல அம்மாட்ட சொல்லிட்டு போடுறேன். அங்க சொன்னா இப்ப இங்க வேலையை போற படிகளும் தாங்களே சமைச்சு பெரிய பழி சரி இப்படித்தான் இருக்கு. சரி இப்படி இருக்குது. இப்ப சில பேர் பாருங்க சில கிராமம் வழியவோ இங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு 300-400 குடும்பமும் அப்படித்தானே இருக்கும். அப்ப அதுக்கு இருந்தாடா ஒருவன் போட்டான், இந்த சின்ன போட்டான், ஒரு 10 வயசுக்கு பிறகு மாறாண்டு வையன் வந்தால் ஒரு பிரச்சனை கிடக்குங்கிற ஊர் வழி. என்னண்டா வந்தால் அவனை போய் பாக்குறதுக்கு சில பேர் பின்னுக்கு நிற்கிறது. ஏன் சொல்லுவாங்க என்னண்டு போறவன் போனா காசுக்கு வரேன் நினைப்பானோ. அவன் நினைக்காமல் விட்டாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் என்ன இவ்வளவு பெறாதவே வரணும். அவன் தன் சின்னதானே வருவான், പിന്നെ അമ്മാടെ നടുക്ക് കഥയ്ക്ക് പറയാൻ. അപ്പൊ അവൻ വന്നാൽ എന്നെ കാസുക്ക് വരണമോ ഇത് വേണ്ടത്താൻ വരണം, വേണ്ടക്ക് மட்டும் இங்க வருவனும் அப்படி நினைக்கிறது. ஆனா இவன் யோசிக்கிறது போனா காதுக்கு இதுக்கு வருதுன்னு நினைப்பான். அவன் யோசிக்கிறது இதுகள் காதுக்கு வருதோடு உண்டு. இது ரெண்டும் அப்படி செய்தால் எங்கண்ட அந்த நட்பு அந்த உறவு என்னையும் பிரிஞ்சு 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 எட்டத்துக்கு போமா இல்லையோ. மாமன் மச்சான பார்க்க கூட பயமா கிடக்கு. போனா முதல்ல இங்க வராதவே இந்த பொட்டையை வேண்டாம் சொன்னதானே அண்ணர், இப்ப என்னத்துக்கு இங்க வர എന്റെ മോനും വെളിനാട് പോയി കളിയാൻ വന്നോണ്ട് എന്നെ കാജുക്ക് വர சொல்லுமோ இல்லையோ. இது யதார்த்தம். இப்ப நாங்கள் குறிப்பிட்டு ஒரு சொல்ல வழிக்கிடையில யதார்த்தத்தை சொல்றேன். அப்படி இருக்க கூடாது இல்லையே. ஒருதன் வந்தா அவர்கிட்ட நான் சகஜமா போகணும். என்னடா இப்ப வெளிநாட்டுக்காரரை நம்பிய நான் புள்ள வச்சு வச்சுக்கிறேன். எந்த பிள்ளைக்கு சீதனம் கொடுக்க நான் வெளிநாட்டுக்காரனை நம்பி இருக்கிறேன் இல்லத்தானே. அப்படி இல்லத்தானே. சில பேர் உண்மையா அப்படித்தான் கேட்டு கேட்டு தங்களோட பிள்ளைகளை கரை சேர்க்குது. ஆனா அதுவும் என்னண்டு எனக்கு சொல்ல தெரியல. அவங்களும் அங்க கஷ்டம். எனக்கு என்ற கொள்கை இந்த வெளிநாட்டுக்காரோட காது கேட்கறது மடத்தினம் நான் நினைக்கிறேன். அவங்க சரியான கஷ்டம். எனக்கு இந்த புலம்பெயர் தமிழர் கதைக்கு. ஆனா இப்போ புலம்பெயர் தமிழறிஞ்சு அதுக்குள்ள அரசியல் வந்துடக்கூடாது. நாங்க இதை கதை அரசியல்காரர் சொல்லிக்கிறாங்க தெரியுமோ, நாங்கள் மாதம் மாதம் காசு அனுப்புறதாம் அதை நாங்கள் கடன் கட்டுட்டோம் ரெண்டு சொல்லி இருக்கிறாங்களாம்டா. ரெண்டு ஏதோ ஒரு நியூஸ்ல நல்ல விஷயம். அது போட்டும் அப்ப இந்த ஊர் வழி இருக்கிற உறவுகள் வெளிநாட்டுல இருந்து வரைக்கு வந்தால் நீங்கள் போங்க தாராளமா. நீங்க மற்ற வந்து சாப்பாட்டுக்கும் கூப்பிடக்கூடாடா. அங்கேருந்து பாரவன் வந்தால் அவன் 4 பேரோட போகணும், சின்னதங்களை காணணும், வீட்டை பார்க்கணும், ஊரை பார்க்கணும். இது மாமா கூப்பிடுறது, வீட்டை சாப்பிட்டு போ, மாமி கூப்பிடுறது, வேந்தங்களை மச்சால் கூப்பிடுறது, அதான் கூப்பிடுறான். இவன் முகமுறிக்கலாம். இவன் சாப்பாட்டுலயே தண்டை பொழுது போடுவான். அவனுக்கு போனோடனே அவனுக்கு நின்று அந்த அவன் வந்து அந்த என்ஜாய் பண்றான்னு சொல்லுவான். அதுக்கு அவனுக்கு நேரம் இல்லாம அந்த நாள் வந்து டிக்கெட் அவன் போடுறான். போய் அவன் பாவம் அந்த சாப்பாடு கொடுக்குற எல்லாம் எனக்கு கண்டா அது
நான் என் சின்னதன் முருகா வந்து நின்றவன் அவன் 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் ஒருவன் சரியோ அவனோட நாங்க போய் தெரிஞ்ச அவனுக்கு எல்லாரும் சாப்பாடுன்னா அவன் எங்களோட தெரியணும் இல்லை அவன் எங்களை வெளுத்து சாப்பாட்டுக்க கொண்டே அதுபோல அவனை கூப்பிட இவன் எங்களையும் கொண்டு இல்லை அதுபோல இந்த நேக்கு ஒரு மாதிரி ஆனா அவன் வாடா அவன் சொல்லி போடுவான் இப்படி 2 பேர் வரம் என்றால் இன்னும் 2 பொடி எங்களை சேர்த்து நாங்க போய் சாப்பிட்டு வந்து நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு பூர்வம் வந்து சந்திச்சோம் என்ன அது சந்தோஷம் ஐயோ பெரிய சந்தோஷமான தருணம் எங்களுக்கு எல்லாம் நின்று கதைச்சு சிரிச்சு அவனை வழி அனுப்பி போட்டு வந்து நாங்கள் லண்டன்ல இருக்கிறான் அப்ப அவங்களை நம்பி நீ எனக்கு காசு அனுப்பு எந்த குடும்பம் நடத்த நீ தான் இருக்கிறேன்னு சொல்லலாமோ அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவனுக்கும் புள்ளிகள் இருக்கு இல்லையே அப்ப அவன்கிட்ட நான் போனா என்ன சொல்றதே என்ன காசுக்கு வந்து வாங்க வந்துட்டான் அவன் 35 வயசுக்கு பூரா வரான் அவன் சொன்னா எனக்கு என்ன நான் போட்டேன் நான் போடா எனக்கு என்ன எந்த நண்பனை பார்க்க நான் போடுறேன் இல்லையே அது அந்த உரிமையோட நாங்க போவோம் மற்றவை சொல்றோம் அதுக்கு நாங்க காது கொடுக்க கூடாது அது எங்களுக்கு உள்ள பிரச்சனை மற்றது அங்க நண்பன் தெரியாடி பேருந்து நண்பன் நண்பன்டா பேருந்து நண்பன்னா அப்படி இருக்கும் அப்ப அங்கேருந்து வாரவங்களும் யோசிக்க கூட அப்போ நாங்கள் எதுவும் கொடுக்கணுமோ அப்படி யோசியாதேங்க நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களும் கடன்பட்டு தான் வருவீங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கேருந்து கடன்பட்டு வந்து இங்க சுத்தி ஆக்களுக்கு காஜா கொடுக்க வலிக்கிட்டு கொடுக்க அங்க கடன்பட்டு இங்க ஒண்ணு காஜா கொடுத்துட்டு அங்க போயிட்டு 2 வரைக்கும் செல்லும் அது உழைச்சு அவங்க வர விடா இல்லையே பாவம் அது அங்க சில பேர் முந்தி ஆரம்ப காலத்துல போனோம் கடிகள் அது இதுன்னு போட்டு முன்னேறி இருக்கிறாங்களா அவங்க வந்து செய்யலாம் இவ்வளவு கஷ்டம் பேர்வை சிந்தித்தாடா இவ்வளவு கஷ்டம் சொல்லுவோம் அப்ப மற்றவனோட மல்லு கட்டி தானே இல்லையே கஷ்டம் தாடா அதுதானே ஒருத்தனை வச்சு வேலை செய்விக்கிறாண்டாலும் அவ்வளவு கஷ்டம் தானடா நம்பிக்கையோடு வேணும் இல்லையே எத்தனை சுத்தமாக இருக்கும் சுத்தம் எங்கள்கிட்ட அங்க போய் என்ன அந்த வரையும் செய்யுங்கள் தானேடா இல்லையா பொண்ணக்காரனே அல்லன்னு இருக்கிறாங்க இல்லையே பெட்ரோல் அடிச்சு போட்டு காய்ச்சலாமே ஓடிடுவாங்க அப்படி இல்லை கண்ண பிரச்சனைக்குள்ள மத்தியில தான் அவங்க உழைக்கிறாங்க எனக்கு அது பெரிய ஒரு பிரச்சனைடா அந்த பாரவையும் அவங்க காசு கொடுக்கன்ட்டு நீங்க ஜோதிச்சோண்டு வராதேங்க நீங்க வந்து நட்பை பாராட்டுங்க இல்லையே சந்தோஷமா வந்து நட்புல கூப்பிடுங்க சந்தோஷமா கதையுங்க சிரியுங்க ஒரு கதைச்சு சிரிச்சு ஹாய் சொல்லி கதைச்சு சிரிச்சாலேடா இந்த மனசு இவ்வளவு ஒரு சந்தோஷம் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நாங்க காண்றோம் இல்லையே பூரா நீங்களும் அவன் வாங்க ஜோசியாமல் நீங்களும் அவனோட போய் அவன் அதனோட சும்மா ஊர்கள் எல்லாத்துக்கும் அப்படி சொல்றவர்களும் இருந்தான் என்னன்னா எங்களுக்கு ஒரு இது இருக்குதாடா அது கஷ்டப்பட்டு இருந்தால் கஷ்டப்பட்டவனை பார்த்தால் அவனுக்கு தெரியும் இவனுக்கு உதவி செய்யணும் அவன் செய்யலாம் இல்லையே சில தோல் இருக்குத்தான் தனிமைப்பட்டதுகள் பொம்பளை பிள்ளைகளை வச்சுண்டு புருஷன் இல்லாமல் அப்படி இருந்தால் அது வேற பிரச்சனை இல்லையே அது அவைக்கு தெரியும் வைக்க செய்யலாமோ செய்யலாதோன்னு கோத்திரம் மறைஞ்சு பொன்குடு பாத்திரம் மறைஞ்சு பிச்சை கூடு சொல்றோம் பழமொழி அப்ப அதை பார்த்தோம்னா அது எங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு இந்த நட்புகளை உறவுகளை விரிவடைய செய்யாதேங்க முறிவடைய செய்யாதேங்க வெளிநாட்டுக்காரர் என்றைக்கும் எங்களோட அன்பா இருக்கணும் நாங்களும் அவையோட அன்பா இருக்கணும் என்னடா எங்களோட நாட்டின் முதலீடே புலம்பெயர் மக்கள் தான் அவைதான் எங்களோட நாட்டின் முதுகெலும் மட்டும் சொல்லலாம்ட்டு நான் நினைக்கிறேன் பொருளாதாரத்துல இல்லையே அப்ப அவங்கெல்லாம் சில கிராமம் வழியே பள்ளிக்கூடங்களுக்கு செய்யறாங்க பள்ளிக்கூடம் மைதானங்களுக்கு செய்யறாங்க கஷ்டப்பட்டவர்களுக்கு செய்யறாங்க அமைப்புல செய்யறாங்க இல்லையே அப்படி நிறைய பேர் எங்கிட்ட போய் யூடியூப்காரர் காசு வாங்கி எல்லாம் உதவி செய்யறாங்க பத்தி சில பேர் வாங்கி எல்லாம் உதவி எல்லாம் வாங்கி அப்படி செய்யறாங்க அதுவள் எல்லாம் அப்படியும் செய்யறாங்க அப்படி செய்யுங்க அது பிரச்சனை இல்லை அமைப்புகள்கிட்ட கொடுத்து உங்கள்ட்ட காசு இருந்தால் நீங்கள் தாராளமா உங்களோட ஊருக்கு கொடுங்க உங்கள்ட்ட கிராமத்துக்கு கொடுங்க அது கிராமம் தானே எங்கள்ட கிராமம் உங்களுக்கு எங்கள்ட கிராமம் போய் எப்படி இருந்தேன்னு தெரியும் அப்ப உங்களோட கிராமத்தை பற்றி நீங்க வடிவா தெரியும் யாருக்கு உதவி செய்யணும் என்னத்துக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே அப்பா நீங்கள் அதன்படி செய்யுங்க பேருந்து இங்க வந்து உதவி அரியணை பிடிக்குது உதவிட்ட போனா கரைச்சிலண்டு போகாம எல்லாம் விடாதீங்க இல்லையே அன்பா வாங்கோ அன்பா போங்கோ உங்களோட கஷ்டத்தை நாங்கள் அறிவோம் இல்லையோ ஆறு அறியாடையும் சின்னாவும் முதுவரும் அறிவோம் இல்லையோ ஏன்னா நாங்க முதல்ல ஒரு வீடியோ ஓடினாங்க புலம்பெயர் ஆக்களுக்கு நன்றி சொல்லி அது உண்மையா எனக்கு பெரிய கவலை அது ஒருக்கா வந்து போனா அடுத்த நேரம் உழைச்சி தான் பெறணும்னு சொன்னாள் எனக்கு ஒரு பொட்டேன் அவள் பிராமோள் அவள் அப்படி எல்லாம் அதோட யோசிக்க எனக்கு பெரிய கவலையல் அப்ப இதைத்தான் எனக்கு அந்த சொல்லணுன்ற ஆதங்கம் இதை குறியா நினைச்சு போடாதேங்க இல்லையே என்னடா எங்கட உறவுகள் ஒட்டோணும் தான் நான் நினைக்கிறேன் எங்கட நட்புகள் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் ஒட்டோணும் மாமன் மச்சான் வந்தா மாமன் மச்சானாவே இருக்கணும் நீ வெளிநாட்டுக்கு போனோன்னு மாமன் மாப்பிள்ளை ஆகிற இல்ல தானே மாமன் தான் மருமகன் தான் அம்மா தானேடா இல்லையே அப்ப அதே மாதிரி அந்த உறவுகளை
ஏதாச்சும் ஒன்றுங்க பேருந்து இஞ்சி இருந்தோண்டு பேருந்து பேசுகிறோம் அவை எடுத்தா கதைக்கணும் இது பெரிய வெளிநாடு போகணுன்னு அவைக்கு பெரிய நினைப்பு ஒரு கதை எடுத்து கதைச்சா என்ன ரெண்டா அவன் அங்கே என்ன நிலையில் இருக்கிறான்னு என்ற சிலைதான் அவன் கதைப்பான் சரியோ திடீர்னு நான் சொல்றேன் நீ என்னடா கோமாக்கோ போறோம் நீ அடிக்கடி ஓமடா கதைச்சால் நித்திர உள்ள விட மாட்டான் நெடு கதைப்பான் கதையா விட்டானோ எங்க போறான்னு எனக்கு தெரியும் என்ன பிஸியோ தெரிய நான் இப்ப எனக்கு தெரியும் அவனை பற்றி நீ அவன் 1000 கேட்டா சொல்ற சின்னங்கள் அவன் இப்ப கோமால இருக்கிறான் போடுவான் அவன் பேருந்து வருவான் அப்படித்தானே உண்மையா சொல்ற நீ சிரிக்கிற இது நான் வீடியோக்காக சொல்லல இது நிஜம் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வேலைப்பளவோட அங்கே அவங்க நித்திர கொள்ளாமல் கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் வேலை செய்து சில பேர் 2-3 வேலைக்கும் போறாங்களா மனுஷி வரவாம் புருஷன் வேலையை போகுதான் பிள்ளைகள்கிட்ட நடுவில் கஷ்டம் பிள்ளைகளை பாக்குறது யார் அது படிப்புகளை பாக்குறது யார் சிலதோடு பிள்ளைகள் படிச்சாங்க குடும்பமா கொஞ்சம் நல்லா இருக்குதுவள் சந்தோஷமா இருக்குதுவள் என்ன அதோடு குடும்பமா சேர்ந்து வந்த உறவுகளுக்கு உதவி செய்யறதுல அது பிள்ளை இல்லை தானே அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும் அவைகளும் ஏற்றுக்கொள்ளணும் அப்ப 2 பக்கமும் மனசுக்குள்ளே ஒன்று நினைச்சு வாழ்ந்து விதிவடைய செய்தாங்க அந்த பிரிவுகளை அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் இல்லையோ ஆகையினாலே இந்த புலம்பெயர் உறவுகள் புற மட்டும் நினைக்காதீங்க உங்களை நாங்கள் உங்களுக்கு சார்பாகவும் உங்களுக்கும் அன்பாகவும் இருப்போம் எங்களுக்கும் அன்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு பிரியக்கூடாண்டதுக்காகத்தான் இந்த வீடியோ அதை மட்டும் புரிஞ்சு கொண்டா சரி நன்றி சொல்ல நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்